அந்த ஹோமம் முக்கியத்துவம் பெறுறது, பவித்திரமாகிறது, அது இறைவனுக்கு பூர்ண அனுக்கிரகம் அது கொடுக்கப்படுகிறது. அதுதான் உண்மை. அதில் ரொம்ப அருமையாக சொன்னீங்க சார். இப்போது திருமாலின் திருமார்பகத்தில் இருக்கக்கூடிய இந்த துளசி செடிக்கு தீபம் ஏற்றணும் அப்படின்னா என்ன மாதிரி வழிமுறைகளை பின்பற்றலாம்? இப்போ துளசி மாடத்தை பற்றி பேசின்னு இருந்தோம். துளசியில் 3 தெய்வம் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். வேர்களில் பிரம்மா, அந்த வேரும் மண்ணும் சேரக்கூடிய இடம், அதாவது வேர்லேருந்து மேலே செடி மேலே இருக்கிறதுல சேரக்கூடிய இடத்துல மகாவிஷ்ணு, மேலே ருத்ரர் சிவபெருமான். இந்த துளசிக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டோம்னா, நித்திய பிரகாரம் விளக்கேற்றணும். எப்படி விளக்கேற்றணும்? நெய் தீபம் ஏற்றணும். அப்போ இந்த துளசியிலேருந்து பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால், அந்த மேல் அந்த வேர்